இந்த முக்கியமான டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ண போதும் பேக்கரியில கிடைக்கிற மாதிரியே 100% நல்ல சாஃப்டான நெய் மணத்தோட வாயில வச்சதும் கரையக்கூடிய ஒரு சூப்பரான மைசூர் பாக் நம்ம வீட்லயே ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம். அதை தான் நாம இன்னைக்கு நிறைய டிப்ஸோட பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். ஒரு கடாயில 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு குறைவான தீயிலேயே லேசா வறுத்து விட்டுருங்க. நான் எந்த கப்ல எல்லாமே மெஷர் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு நெய் சேர்க்கும் போது காட்டுறேன். மாவு ரொம்ப நிறம் மாறிடக்கூடாது, கரைஞ்சிடக்கூடாது. குறைவான தீயில வச்சுட்டு 6 அல்லது 7 நிமிஷம் வரைக்கும் நீங்க லேசா வறுத்து விடணும். கடலை மாவுடைய பச்சை ஸ்மெல் போயிட்டு லேசா வாசம் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு இதை இந்த மாதிரி நம்ம சலிச்சு எடுத்துக்க போறோம். இப்படி சலிச்சு எடுக்கிறனால ரொம்பவே சாஃப்டாவும் ரொம்ப ஸ்மூத்தாவும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதோ சலிச்சு எடுத்தாச்சு. இப்ப இருக்கட்டும். இப்ப ஒரு கடாயில 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்க்கிறேன். கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணீர் அதையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல லேசா கலந்து விட்டுருங்க. இந்த பாகு பதமும் ரொம்ப முக்கியம். மீடியம் ஃப்ளேம்ல 4 அல்லது 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கைகள்ல எடுத்து பாத்தீங்கன்னா லேசா கம்பி மாதிரி வந்துட்டு கட் ஆகும். இது சிறு கம்பி பதம் சொல்லுவோம். இந்த மாதிரி வரக்கூடாது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஒரு 40-50 வினாடிகள்ல இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். லேசா கம்பி மாதிரியே வருது பாத்தீங்களா? இதுதான் ஒரு கம்பி பதம் சொல்லுவோம். இந்த பதம் ரொம்ப முக்கியம். ஒரு கம்பி பதம் வந்த பிறகு அடுப்ப ரொம்ப குறைவான தீயில வச்சுட்டு நம்ம வறுத்து சலிச்ச கடலை மாவை கொஞ்சமா உள்ள சேர்த்துட்டு கைவிடாம கலந்துகிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜும் ரொம்ப முக்கியம். நீங்க மாவு ஒரு மொத்தமா சேர்த்துடாதீங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமா சேருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க சேர்க்கிற அந்த மாவு அந்த சுகர் சிரப் கூட நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி ஸ்மூத்தியா வந்த பிறகுதான் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்க மாவு சேர்க்கணும். மாவு கட்டியா இருக்கும் போது நிறைய சேர்த்துட்டே இருக்காதீங்க. சோ கைவிடாம கலந்து விட்டுட்டே இந்த மாதிரி கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்மூத்தா வந்த பிறகு மறுபடியும் சேருங்க. இந்த 3/4 கப் கடலை மாவையே நான் 5 முறை தனித்தனியா பிரிச்சு சேர்த்திருக்கேன். சோ அந்த அளவுக்கு கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கங்க. எல்லாமே நல்லா அந்த சுகர் சிரப் கூட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். இப்ப இதுல நெய் சேர்த்துடலாம். நான் இப்போ 1 கப் நெய் எடுத்திருக்கேன். அதுல இருந்து 1/4 கப் மட்டும் இதுல சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஆரம்பத்துல நெய் தனியா மாவு தனியா தெரியும். நீங்க கைவிடாம குறைவான தீயில கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கடலை மாவு எல்லா நெய்யையும் உள்ள இழுத்துடும். சோ இந்த அளவுக்கு அந்த மாவு கூட நெய் நல்லா கலந்து மிக்ஸ் ஆன பிறகு மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் கலந்து விடுங்க. அந்த கடலை மாவு கூட அந்த நெய் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இதோ இந்த அளவுக்கு எல்லா நெய்யையும் உள்ள இழுத்துட்டு நல்லா ஸ்மூத்தா வந்த பிறகு மீதி உள்ள 1/4 கப் அதையும் உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். மொத்தமா சரியா 1 கப் நெய் தேவைப்படும். நான் இதே கப்ல தான் எல்லாத்தையுமே அளந்து எடுத்தேன். சுகர், மாவு, நெய் 3யுமே இதே கப்ல தான் நான் அளந்து எடுத்தேன். நீங்க எந்த கப் பயன்படுத்தினாலும் பரவாயில்ல. இதுதான் சரியான அளவு. அடுப்பு குறைவான தீயிலேயே இருக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு அந்த நெய் மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி பதத்துக்கு வரும். ஒரு அல்வா மாதிரி பாத்திரத்துல ஒட்டாம நல்லா இந்த மாதிரி திரண்டு வரும். சோ அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இதுதான் சரியான பக்குவம். இதுக்கு மேல நீங்க ஸ்டவ்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா உள்ள போன நெய்யெல்லாம் மறுபடியும் வெளியே வர ஆரம்பிச்சிடும். சோ மைசூர் பாக் ரொம்ப ஹார்ட் ஆயிரும். சோ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உடனேயே ஒரு பிளேட் அல்லது ட்ரேக்கு மாத்திருங்க. நான் பிரெட் டின் தான் எடுத்திருக்கேன். ஓரங்கள்லையும் அடிப்பகுதியிலையும் நெய் அப்ளை பண்ணிட்டு பட்டர் பேப்பர் வச்சிருக்கேன். பட்டர் பேப்பர் இல்லனாலும் பரவாயில்ல, நெய் மட்டும் அப்ளை பண்ணிக்கங்க. சேர்த்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இது லேசா ஆறி வரட்டும். 10 நிமிஷம் நல்லா ஆறி வந்த பிறகு ரஃபா சின்னமா ஒரு கோடு போட்டுக்கங்க. அண்ட் ஓரங்கள்லையும் லேசா இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து விட்டுருங்க. அப்ப எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம எடுக்கலாம். இப்ப சரியா 1/2 மணி நேரம் 30 நிமிஷம் ஆயிருக்கு. இப்ப இதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். நாம ரஃபா தான் கோடு போட்டிருந்தோம். இதை இன்னும் கொஞ்சம் ஒல்லியா ஆக்கிரலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரான நெய் மைசூர் பாக் ரொம்ப சாஃப்டா ரெடி ஆயிருச்சு. வாயில வச்சதுமே அப்படியே கரைஞ்சு உள்ள போயிருது. ரொம்ப சூப்பரா இருந்தது. சோ கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல இட்ல செஞ்சு பாருங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபில மீட் பண்ணலாம். தேங்க்யூ. Download Moj.